நேற்றைய வீடியோவிலே நாங்கள் சொல்லியிருந்த விடயம்தான் நேற்று மாலை ஜனாதிபதி அனுரவினுடைய தலைமையிலேயே கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றுவதற்காக வேண்டி கொழும்பு மாநகர சபையில் போட்டியிட்ட 5 சுயேட்சை குழுக்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட 9 பேருடனான பேச்சுவார்த்தை என்பது நடக்க இருக்கிறது என்பது பற்றி நேற்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த வகையில் அந்த பேச்சுவார்த்தை என்பது நேற்று மாலை ஜனாதிபதி அனுரவினுடைய தலைமையிலேயே ஜேவிபியினுடைய தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்த பேச்சுவார்த்தை என்பது வெற்றி அளித்திருப்பதாக அந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்டு வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சுயேட்சை குழுக்களில் தெரிவு செய்யப்பட்ட அந்த 9 உறுப்பினர்களும் சொல்லி இருந்தார்கள். இருந்தாலும் இன்று எஸ்ஜேவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காவித ஜெயவர்தன ஒரு ஜனாதிபதி எந்த அளவு தூரம் இறங்கி ஒரு மேயருக்காக வேலை செய்யவே கூடாது, ஜனாதிபதிக்கு இதைவிட வேறு பிரச்சனைகள் முக்கியமான பிரச்சனைகள் நாட்டிலே இருக்கிறது, அதைத்தான் இவர் முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தான் இவர் பார்க்க வேண்டுமே ஒழிய ஒரு மேயருக்காக வேண்டி இவ்வளவு தூரம் இறங்கி ஒரு சுயேட்சை குழுக்களோடு எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது நகைப்புக்குரிய விடயம் என்பது குறித்தும் அவர் பேசியிருந்தார். எது எப்படியோ நாங்கள் நேற்று சொன்னது போல கொழும்பு மாநகர சபையை என்பிபி கைப்பற்றுவது என்பது அதை கைப்பற்றுவதில் என்பிபி அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது. அது அவர்களுக்கு அவர்களுடைய எதிர்கால அரசியலுக்கு அது ஒரு முக்கியமான விடயமாக இருப்பதால் அவர்கள் எப்படியாவது என்ன விலை கொடுத்தாவது இந்த கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றவே நினைக்கிறார்கள். அதே சமயம் நேற்று இன்னும் ஒரு கூட்டமும் நடைபெற்றது. அது குறித்தும் நாங்கள் நேற்று பேசியிருந்தோம். அந்த கூட்டம்தான் எஸ்ஜேபிக்கும் யுஎன்பிக்கும் இடையிலான இந்த உள்ளூராட்சி சபையிலே இவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக இவர்கள் இருவருக்கும் இடையிலே ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான ஒரு கூட்டம் தான் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் காரியாலயத்திலே நடைபெற்று என்பது குறித்து நாங்கள் பேசியிருந்தோம். ஆனால் இந்த கூட்டத்திற்கு எஸ்ஜேபி சார்பாக ரஞ்சித் மதுவ பண்டாரவும் முஜிபுர் ரஹ்மானும் கலந்து கொண்டிருந்தார்கள். அதே எதிர்க்கட்சி தலைவர் காரியாலயத்திலே இன்னும் ஒரு கூட்டமும் நடந்திருந்தது. அந்த கூட்டத்துக்கு கபீர் காசிம், ஹர்சடி சில்வா, திசாத் நாயக்கம் போன்றோர் கலந்து கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் இந்த எஸ்ஜேபி யுஎன்பி உடனான கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இது குறித்து வெளியில் வந்த ஹர்சடி சில்வாவிடம் ஊடகவியலாளர்கள் கேட்கின்ற போது அவர் அந்த கூட்டம் நடந்ததா என்று கூட தெரியவில்லை என்ற அளவுக்கு அவர் பேசியிருந்தார். அந்த கூட்டத்துக்கு நான் அழைக்கப்படவும் இல்லை, அந்த கூட்டம் எதற்கு நடந்தது என்று கூட எனக்கு தெரியவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பியிருந்தார். ஆனால் நாங்கள் கேள்விப்படுவது போல நேற்று யுஎன்பியோடு நடந்த இந்த கூட்டம் குறித்து எஸ்ஜேபிக்குள் இருக்கின்ற முக்கியமான நபர்களுக்கு தெரியாமலே போய்விட்டதாம். ஆகவே இந்த கூட்டம் என்பது இன்னும் எஸ்ஜேபியை பிளவுபடுத்துகின்ற ஒரு விடயமாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது என்றும் பலரும் சொல்லிக் கொள்கின்றனர். ஹர்சடி சில்வாவை மீண்டும் இவர்கள் பிளவுபடுத்த நினைக்கிறார்கள், அவரை தூரப்படுத்த நினைக்கிறார்கள் என்றும் பலர் பேசிக்கொள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று இன்னும் ஒரு விடயமும் பேசுபொருளாக இருந்தது. அதுதான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யுத்த வெற்றி விழாவிலே கலந்து கொள்ள மாட்டார் என்று ஆரம்பத்தில் சொன்னாலும் அவருக்கு வந்த பல அழுத்தங்கள் காரணமாக அவர் கடைசி நேரத்திலே யுத்த வெற்றி விழாவிலே சரத் பொன்சேகாவோடு வந்து அவர் கலந்து கொண்டிருந்தார். இந்த யுத்த வெற்றி விழா நிகழ்விலேயே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவனுடைய அந்த உரை என்பது பலராலும் பேசப்பட்டு வருகின்ற ஒரு உரையாக இப்போது மாறியிருக்கிறது. பலர் இந்த உரை வந்து ஒரு உணர்வுபூர்வமாக அமைந்தது என்று சொன்னாலும் இன்னும் பலர் இந்த உரைக்கு எதிரான விமர்சனங்களையும் சொல்லி வருகின்றனர். இன்று கூட மஹிந்த ராஜபக்ஷவிடம் நேற்றைய ஜனாதிபதியினுடைய உரை எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்ட போது அவர் சொன்னபடிதான் நான் அந்த உரையே கேட்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் மீண்டும் ஊடகவியலாளர் அவர் சமாதானத்தை பற்றி அதிகம் கூறினார், சமாதானமாக வேண்டும் என்று ஜனாதிபதி கூறினார் என்று சொல்ல அதற்கு பதிலளித்த மஹிந்த ராஜபக்ஷ யுத்தத்தை செய்வதே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்குத்தான் என்ற பதிலையும் அவர் வழங்கியிருந்தார். சமல் ராஜபக்ஷ கூட கேட்கும்போது அவரும் இந்த உரையை கேட்கவில்லை என்ற ஒரு பதிலையும் தான் அவரும் சொல்லியிருந்தார். இருந்தாலும் இந்த ஜனாதிபதியினுடைய உரை என்பது பலராலும் வரவேற்கத்தக்க ஒரு உரையாகவே இருந்தது. ஒரு பக்கம் தென்பகுதியிலே இந்த யுத்த வெற்றி விழா கொண்டாடப்படுகின்ற போது
வடபகுதியிலே அது ஒரு முள்ளுவாய்க்கால் நினைவு தினமாக யுத்தத்திலே அநியாயமாக கொல்லப்பட்ட மக்களுக்காக மக்கள் நினைவு கூறப்பட்டிருந்தார்கள். எனவே இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட வகையிலே இந்த இரண்டு தரப்பினரையும் பேலன்ஸ் பண்ணும் விதமாகத்தான் ஜனாதிபதியினுடைய இந்த உரை என்பது இருந்தது என்று பலரும் சொல்லிக் கொள்கின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எங்கு உரையாற்றுகின்ற போது அவர் குறிப்பிட்ட விடயம்தான், தங்களது இரண்டு கால்களையும் நிலத்தில் வைத்து நடக்க முடியாத போர் வீரர்கள் இன்று என் முன் நிற்கிறார்கள். நான் இன்று காலையில் அவர்களை பார்க்க சென்றேன். சிலர் 1996 முதல் ஏறக்குறைய 30 ஆண்டுகள் படுக்கையில் மட்டுமே தங்கள் வாழ்க்கையை கழித்துள்ளனர். ஒருவர் 1988 முதல் அப்படியே இருக்கிறார். அவர்களால் தங்கள் எண்ணங்களை வார்த்தைகளாக்க முடியாமல் கண்ணீர் மல்கிய கண்களால் தான் தங்கள் துயரத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த துயரத்தை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். யாரும் போரை எதிர்பார்த்து போராடவில்லை, அனைவரும் அமைதிக்காகவே போராடினர். போர் எவ்வளவு பெரிய துயரத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இன்று வடக்கு தெற்கு என்ற பாகுபாடு இல்லாமல் இந்த யுத்தத்தின் அழிவுகள் மற்றும் துயரங்களின் அடிப்படையில் கட்டப்பட்டுள்ள நிலையை நாம் பார்க்கிறோம். தந்தையை இழந்த குழந்தைகள், குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள், கணவனை இழந்த மனைவிகள் இந்த தாய்நாட்டில் இன்னும் மூச்சு விடுகிறார்கள். இந்த நினைவு பலகையில் எழுதப்பட்டுள்ள பெயர்களில் தங்கள் மகனின் பெயர் இருக்கிறதா, கணவனின் பெயர் இருக்கிறதா, குழந்தையின் பெயர் இருக்கிறதா என்று விரலால் தொட்டு பெயர்களை தேடும் மக்கள் இருப்பதை நான் அறிவேன். போர் என்பது ஒரு துயரம். இத்தகைய பெரும் துயரத்தை எதிர்கொண்ட ஒரு நாடாகி இனி இது போன்ற போர் நமது நாட்டில் ஏற்படாமல் தடுப்பதே நமது பொறுப்பு. போரிடும் நாடாக இருப்பதை விட மனஸ்தாபம், கோபம், வெறுப்பு இல்லாத சகோதரத்துவம், அன்பு, பாசம் நிறைந்த ஒரு நாட்டை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். தெற்கில் மட்டுமல்ல, வடக்கிலும் மக்கள் ஒரு புகைப்படத்தில் வீதியில் வைத்து தங்கள் கணவனையோ குழந்தையோ நினைத்து அழுகிறார்கள். ஒவ்வொரு பெற்றோருக்கும் அவர்களது குழந்தை ஒரு மாணிக்கம். அப்படியானால் இத்தகைய துயரத்தை மீண்டும் நம் நாட்டில் ஏற்படாமல் தடுப்பதே நமது கடமை. இவ்வாறு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உரையை நிகழ்த்திய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்னும் ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதுதான் சரத் பொன்சேகாவை இவர்கள் கைது செய்தார்கள். சரத் பொன்சேகா வெறுமனே ஒரு அதிகாரத்திற்காகத்தான் அவரை பழிவாங்கினார்கள், அவரை சிறையில் அடைத்தார்கள் என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். எப்படியோ ஜனாதிபதியினுடைய உரை என்பது அமைதி, சமரசம், மனித நேயத்தை நினைவுபடுத்துவதாகவே இருக்கிறது. இதற்கிடையிலே அண்மையிலே நாமல் ராஜபக்ச ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதுதான் பெசில் ராஜபக்ச விரைவிலே நாடு திரும்ப இருக்கிறார். அவர் நாடு திரும்பி அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகளை அவர் இல்லாமல் செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி அவர் நாட்டுக்கு வர வேண்டும். அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நாமலோ மகிந்தவோ சரி செய்ய முடியாது, அவர்தான் அதை சரி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார். இந்த கருத்து வெளியானதிலிருந்து இப்போது அரசியலிலேயே பெசில் ராஜபக்ச நாடு திரும்புவாரா இல்லையா என்கின்ற ஒரு பேச்சு மீண்டும் மேலெழ தொடங்கி இருக்கிறது. இது குறித்து சமல் ராஜபக்சவிடம் இன்று கேட்கப்பட்ட போது அது குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் பெசில் ராஜபக்சவோடு நான் தனிப்பட்ட ரீதியிலே உரையாடி இருக்கிறேன், அரசியல் ரீதியாக எந்த விடயங்களையும் நாங்கள் பேசவில்லை என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் பேசியிருந்தார். இருந்தாலும் நேற்று இடம்பெற்ற இந்த எஸ்ஜேபி யுஎன்பியுடனான இந்த உடன்பாட்டின் ஒரு முன்னேற்றம் காரணமாக இதில் அதிகம் பாதிக்கப்படுவது ராஜபக்சாக்களும் மொட்டு கட்சியும் தான் என்று அதிகம் விமர்சித்து வருகிறார்கள். காரணம், அந்த ரணில் சஜித்தினுடைய இந்த ஒன்றிணைவுக்கான ஒரு சிறிய முன்னேற்றமானது அது மொட்டு கட்சியை பலவீனப்படுத்தும், அதே போன்று ராஜபக்சாக்களை அரசியலிருந்து இன்னும் அது தூரப்படுத்தும், பலவீனப்படுத்தும் என்றும் பலரும் பேசிக்கொள்கிறார்கள். காரணம், இதற்கு முன்பு எஸ்ஜேபியும் யுஎன்பியும் மொட்டு கட்சியும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பரந்தளவிலான ஒரு கூட்டணி அமைக்க பலரும் யோசனை தெரிவித்து வந்த நிலையில் இப்போது மொட்டு கட்சியை தவிர்த்துவிட்டு யுஎன்பியும் எஸ்ஜேபியும் இவ்வாறு ஒன்றிணைவதற்கான ஒரு சிறிய முன்னேற்றம் இப்போது தென்பட்டிருப்பது என்பது இவர்களுடைய அரசியலுக்கு அது முற்றுப்புள்ளியாக அமையும் என்றும் பலரும் சொல்கின்றனர். இது தொடர்பாக இருந்தால் ராஜபக்சாக்கள் இந்த அரசியலிருந்து துடைத்தெறியப்படுவார்கள் என்றும் பலர் விமர்சித்து வருவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இதனால் தான் இப்போது ராஜபக்சாக்களுடைய அரசியல் எதிர்காலம் குறித்து பல கேள்விகள் இப்போது எழுந்திருக்கிறது.